அன்பார்ந்த சோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இப்போது நாடி முறையில் ஒரு ஜாதகத்தில், அதுவும் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்பதை மிகவும் எளிமையாக அறிந்து கொள்ளலாம். அது பலன் துல்லியமாக இருக்கும். அது எவ்வாறு எனில், ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்திலிருந்து 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இந்த இடங்களில் சனியோ ராகு கேதுவோ அமைந்துவிட்டால் இதை செவ்வாய் தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் துல்லியமாக இந்த பலன் நமக்கு கிடைக்கும். அது எப்படி என்பது 2-3 ஜாதகங்களை போட்டு அது நடந்ததா என்று பார்ப்போம். ஒரிஜினல் ஜாதகம்தான். அடுத்த ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் சிம்ம ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார்கள். அதற்கு 2வது இடத்தில் கேது இருக்கிறார். இது ஒரு செவ்வாய் தோஷத்தின் அமைப்பு. இந்த ஜாதகர் பெண், இளம் வயதில் விதவையான ஒரு ஜாதகம். இப்படி இருந்தால் ஒன்று பிரிந்து வாழ்வார்கள், இல்லை வாழ்க்கை இல்லாமல் இருக்கும், இல்லை கணவருக்கு ஒரு ஆபத்து ஏற்படும். இதுதான் இந்த அமைப்பின் செயல். அடுத்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இப்பொழுது இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இதை நாடி முறையில் நாம் எளிமையான பலன் எடுப்பது எப்படி என்றால், பெண்ணுக்கு சுக்கிரனை எடுத்துக்கொண்டு அதோடைய கிரக சேர்க்கையை பார்த்தால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு நொடியில் கணித்து வரலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சுக்கிரன் 1, 5, 9 முறையில் ராகுவையும் செவ்வாயும் தொடர்பு கொள்கிறது. இந்த ராகுவும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும்போது இந்த ஜாதகருடைய ஒழுக்க முறைகள் கொஞ்சம் பாதிக்கப்படும். இந்த பெண்ணிற்கு கல்யாணமாகி தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து இன்னொரு ஆண் மகனை கல்யாணம் முடித்து அதையும் பிரிந்து இன்னொரு வெளிநாட்டில் போய் ஒரு கல்யாணம் முடித்து அதுலேயும் வாழ்க்கை சரியில்லாமல் இப்பொழுது நிற்கதியாக நிற்கின்றார். இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான சில விஷயங்களை இந்த கேரக்டர்கள் செய்யும்போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஒழுங்காக நடக்காது. ராகு செவ்வாய் இந்த சுக்கிரனை, ஜாதகராகிய சுக்கிரனை மிக படுகொலியில் தள்ளிவிடும். இது ஒரு நாடி முறையில் பார்க்கக்கூடிய கூட்டு கிரகங்களின் பார்வையை கொண்டு நாம் எடுக்கக்கூடிய மெத்தடு. இதற்கு ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்ட்டு நாடி முறையில் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் நாம் பார்க்கும்போது இந்த பலன் அங்கே நடப்பதில்லை. நல்ல முறையில் கல்யாணம் ஆகி குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கின்றாள். அதற்கு என்ன காரணம் அப்படி என்பது நாடி முறையில் சில சூட்சமங்கள் இருக்கின்றது. அதை நாம் கவனித்து பார்த்தால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகையால் நாடியில் சில விஷயங்களை தெளிவாக தெரிவதற்கு நாம் சில விஷயங்களை பாடமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தேவைப்பட்டவர்கள் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு படித்து கொள்ளலாம். இதற்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்த்தீர்கள், அதுவும் ஒரிஜினல் ஜாதகம்தான். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் அது போலவே அமைந்தது. ஆனால் எல்லா ஜாதகமுமே இப்படி நாம் பலன் சொன்னால் ஒரு ஜாதகம் வேலை செய்யும், ஒரு ஜாதகம் வேலை செய்யாது. இதற்கு சில கிரகங்களுடைய பார்வை அங்கே கிடைத்துவிட்டால் இந்த நிலை மாறிவிடும். அந்த கிரகங்களுடைய பார்வை அங்கே கிடைக்காவிட்டால் இதோடைய கொடுப்பனை அப்படியே நடந்துவிடும். இது ஒரு சூட்சமம். அதுவும் டிகிரி வாய்ஸாக போட்டு அந்த டிகிரிக்குள் பார்வை விழுந்தால் மாத்திரம்தான் இந்த பாதிப்பிலிருந்து இவர்கள் வெளிவரலாம். இப்படி நாடியில் நிறைய விதிமுறைகள் இருக்கின்றது. அதோடு நம்ம லக்கணத்தையும் திசாபுத்தியும் போட்டு பார்க்கும்போது மிகவும் அருமையான ஒரு துல்லியமான பலனை நாடியில் சொல்லி வரலாம். பொதுவாக பாரம்பரிய சோதிடத்தில் பராசரர் சொன்ன விதிமுறையும், நாடி முறையில் சொன்ன பிருகநந்தி நாடி முறையில் சொன்ன விதிமுறையும் இரண்டையும் நீங்கள் சேர்த்து ஒரு ஜாதக பலன் பார்த்தால் மிகவும் துல்லியமான பலனை தெளிவாக சொல்லிவிடலாம். இனி அடுத்த ஒரு ஜாதகத்தில் நாம் சந்திப்போம், பலனை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.